இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெண்பா அகாடமியுடைய டெஸ்ட் சீரியஸில் சமூக நீதி அப்படின்ற நம்ம பாடம் கொடுத்துருக்கோம். 11th அரசியல் அறிவியல் அப்படின்ற பாடம் கொடுத்துருக்கோம். இந்த பாடம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாடம். அந்த அரசியல் அமைப்பு அப்படின்ற பகுதியில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பகுதியில் கண்டிப்பாக கொஸ்டின் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அந்த பாடத்தை பார்க்கலாம். பாஸ் பண்ணி வீடியோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள். இந்த பாடத்துடைய ஸ்பெஷல் பள்ளி புக்கை தாண்டியும் சில கண்டென்ட் நம்ம நிறையா கொடுப்போம். அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்கிறவங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட்டு கொஷினில் இதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த பாடத்தை படிக்கணும். இந்த பாடம் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா இடையில கொஷின்ஸ் கேட்பேன். வீடியோ பாஸ் பண்ணி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? சரி, இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். சமூக நீதி. சமூக நீதி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு வரையில் நம்ம எப்படி சொல்கிறதா இருந்தால் எல்லாரும் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதா இங்கே சமூக நீதி நம்ம சொல்கிறோம். அது கல்வியாக இருக்கலாம், இல்லை பொருளாதாரத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், எதுவான அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளாக கூட இருக்கலாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். அதான் சமூகத்துக்கான ஒரு நீதின்னு சொல்லி அது அரசு வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் சமூக நீதி. ஸோ இந்த நம்ம பாடத்தை வந்து நம்ம வரி வரியாக பார்க்க போகிறோமானா கிடையாது. இந்த பாடத்தில் கேள்வி ரீதியாக எப்படி கேட்பாங்க அந்த ஏரியாவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பாடலோட வாசித்துக்குங்க. கேள்வி கண்டென்ட்டாக எப்படி இருக்குன்றதை நம்ம அந்தந்த பகுதிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி சமூக நீதி அப்படின்றது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதா இங்கே சமூக நீதின்றதை நம்ம இங்கே படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது சமத்துவன்ற வார்த்தையில் கொண்டு வருவாங்க. ஸோ சமூக நீதியை பற்றி, அதாவது நடுநிலைமை, எல்லாரும் சமமாக இருக்குன்றதான். இது திருக்குறள் என்ன சொல்றது இல்லை, திருக்குறள் என்ன சொல்லு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் அழகா சொல்லியிருப்பார். எந்த அதிகாரம்? நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரம். நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப்பெறின் அப்படி அனைவரிடமும் பாகுபாடின்றி நியாயமாக நடப்பது தான் இந்த நடுநிலைமை, இந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு புரிதல் கொடுக்குறாரு அவர். சரிங்களா? சரி, நம்ம ஒரு பாடம் ஆரம்பிக்கும் போது வள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கறது நம்ம சிறந்தது. சரிங்களா? பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சமூக நீதியிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விதி, இந்திய அரசு விதி எது சொல்லுது அப்படின்றத வீடியோ பாஸ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு சொல்லுங்க. சரி, இப்போ பாருங்க. இந்த பாடத்தில் இந்த கிரீன் கலரில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் வந்து முக்கியமான கேள்வி ஆங்கில வரக்கூடிய பகுதியை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அதை பார்க்கலாம். இந்திய அரசியல் சட்டம் 49 பிரிவு 15ல் 4. இங்கே பாருங்க, இது நீங்கள் இந்த இதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 15(4) அப்படின்றது வந்து எப்போ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1951 அப்புறம் தான் வந்திருக்கும். சரிங்களா? அதாவது செண்பகராமன் வழக்குக்கு அப்புறம் தான் இந்த ஆர்டிகல் 15(4) உள்ள கொண்டு வருவாங்க. சரி, இந்த 49 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொண்டு வந்தாலும் சரிதான், நடைமுறைப்படுத்த கொண்டு வந்தாலும் சரிதான். 51 அப்புறம் தான் இந்த 15(4), 15(5), இந்த 15(6)ன்றதெல்லாம் கடைசியில் EVS எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்காக கொண்டு வருவாங்க. அப்போ வரும். இது எப்போ 2019 தான் கொண்டு வருவாங்க திருத்தம். இந்த 15(4)ன்றது 1951 என்ன பண்ணுறாங்க, கொண்டு வர்றாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஸோ அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டம் உருவாக்குவதற்கு அரசியல் சட்டவிதி 29(2) தடையாக இருக்காது அப்படின்றத சொல்லுது. முதல் கண்டென்ட். அடுத்து, இந்திய அரசியல் சட்டம் 1949 பிரிவு 16(4). நான் திரும்பி சொல்கிறேன், இந்த 16(4)ன்றது வந்து 1951 அப்புறம் தான் உள்ள வருது. ஓகேவா? அதையும் பார்த்துக்குங்க. அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு இவ்விதி தடையாக இருக்காது அப்படின்றத ரெண்டு கண்டென்ட் என்ன பண்ணுறாங்க சொல்லி உள்ள வராங்க. சரிங்களா? ரெண்டுமே கூற்றுல நம்ம கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ
இது எப்படி எடுத்துக்கிறீங்க? 49 அப்படின்னு 41 51 என்ன பண்ணும்? 1951 தான் ஆர்டிகல் 15(4) உள்ள வருது. சரிங்களா? ஸோ அந்த 15(4) உள்ள வருது அப்படின்ற அதை பின்னாடி பார்க்கலாம். அந்த 15(1) என்ன சொல்லுது, 15(2) என்ன சொல்லுது, 15(3), 4, 5, 6 வரைக்கும் என்ன சொல்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்து இந்த பாக்ஸை பாருங்க. சிறுபான்மையினர் அப்படின்ற பத்தி இங்க பேசியிருப்பாங்க. சிறுபான்மையினர் அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் பெரும்பான்மையினர் மக்கள் இருப்பாங்க. அது எண்ணிக்கை அடிப்படையில் யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் சிறுபான்மையினர் அப்படின்னு குறிச்சுக்கலாம். இந்தியாவுக்கு ஒரு மாதிரியா சிறுபான்மை இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரியான சிறுபான்மை இருப்பாங்க. ஜப்பான்ல ஒரு மாதிரியான சிறுபான்மை இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க தான் பெரும்பான்மையினர். அங்கே இந்துக்கள் கம்மியாக இருந்தாங்கன்னா இந்துக்கள் அங்கே சிறுபான்மையினர். அப்படி நீங்கள் முஸ்லீம் கண்ட்ரிஸ் போங்க. இப்போ நீங்கள் எகிப்து போங்க, ஆப்கானிஸ்தான் போங்க. அங்கே இஸ்லாம் மதத்தவங்க பெரும்பான்மையினர். அங்கே யார் கம்மியான மக்கள் இருக்காங்களோ சிறுபான்மையினர். அது கிறிஸ்துவராக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள். அப்போ யார் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்களோ அவங்க சிறுபான்மையர். கிறிஸ்துவர்கள், இஸ்லாம்கள், பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்களாம் சிறுபான்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதான் அந்த வார்த்தையை தெளிவானது புரிஞ்சுக்கணும். சிறுபான்மையினா இவங்க தான் சிறுபான்மையர். சிறுபான்மையருக்கான ஐநா பிரகடனம் டிசம்பர் 18, 1992 பிரகடனத்தில் சொல்லுது. எந்த தேதி? டிசம்பர் 18. சரிங்களா? சரி, அப்போ அந்த டிசம்பர் 18 நம்ம என்ன கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சிறுபான்மைக்கான உரிமை தினமாக கடைபிடிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சிறுபான்மைக்கான உரிமை தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க? டிசம்பர் 18 கேள்வி கேட்கலாம். சிறுபான்மையினருக்கான உரிமை தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுது? டிசம்பர் 18. ஏன் அந்த தேதி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தேதியில தான் இன, மத, மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் வெளியிடப்பட்ட நாள். அதனால என்ன பண்றோம்? அந்த தேதியை சிறுபான்மையினருக்கான உரிமை தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். என்ன சொல்லுது இந்த பிரகடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையின மக்கள் தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்விலும் எந்த ஒரு பாகுபாடும் குறுக்கீடுமின்றி சுதந்திரமாக தங்கள் பண்பாட்டை பின்பற்றவும், மதத்தை கடைபிடிக்கவும், பிரச்சாரம் செய்யவும், மொழியை பயன்படுத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவார்னு சொல்லி ஐநா பிரகடனம் முதல் பிரகடனமா சொல்லுது. சிறுபான்மையின மக்கள் தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கும் பராமரிக்கும் உரிமை உண்டு. 3வது பாயிண்ட், சிறுபான்மையினர் தங்கள் வரலாறு, மரபுகள், மொழி மற்றும் பண்பாடு பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளவும், ஒட்டுமொத்த சமுதாயம் பற்றி அறிந்து கொள்வதற்கு சிறுபான்மை மக்களுக்கு உரிய வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே உள்ள மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்திற்கு இந்த பிரகடனம் எந்த வகையிலும் ஊறு விளைவிப்பதாக அமையக்கூடாதுன்னு ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்காங்க, சிறுபான்மையினருக்கு சொல்றாங்க. இந்த சிறுபான்மை என்று ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுக்குது. ஐநாவில் மொத்த நாடுகள் இருக்கு, 193 நாடுகள், அதிகாரப்பூர்வ நாடுகள் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அங்க வாழக்கூடிய சிறுபான்மையின மக்கள், குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல கிடையாது, அங்க வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய, அங்க வாழ எண்ணிக்கையில குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மை மக்கள். அந்த சிறுபான்மையான மக்களுடைய மக்களுக்கு இந்த பிரகடனம் பொருந்தும்னு ஐநா சொல்லுது. சரியா? கூற்று காரணம் கூட நம்ம என்ன பண்ணலாம், கேட்கறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து நீ படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டென்ட்டா கேள்வியா இருக்காது. ஒரு கதை மாதிரியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம இங்க பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, மக்களாட்சி நிலவும் நாடுகளில் அரசியல் சமத்துவத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மக்களாட்சி அரசுகள் தனது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான குடியுரிமையை வழங்கி வருகின்றன. குடியுரிமை என்பது வாக்குரிமை, கருத்துரிமை, இணைந்து செயல்படும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, வழிபாட்டு உரிமை என பல அம்சங்களை தன்னகத்தை கொண்டது. இவை அனைத்துமே மக்களாட்சி சிறப்பாக செயல்பட அவசியமாகும். இதை பார்க்கும்போது மக்களாட்சி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்ணுக்கு வரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா இந்தியா தான். சரிங்களா? மக்களாட்சியுடைய ஊத்து அப்படி எங்க சொன்ன பார்த்தா கிரேக்கத்தை சொல்லுவாங்க. கிரேக்கம் தான் அவங்க சொல்ல முடியும். மக்களாட்சிக்கான கூற்றுகள்ல 2 பேர் 2 விதமா சொல்லியிருக்காங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, மக்களாட்சி என்பது மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ஆபிரகாம் லிங்கம் சொல்றாரு. சரிங்களா? உங்களுக்கான கேள்வி பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆபிரகாம் லிங்கன் எந்த நாட்டுடைய அதிபராக இருந்திருக்காரு அப்படின்ற வீடியோ பாஸ் பண்ணி கமெண்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஸோ அவர் இவ்வாறு கூற்று சொல்றாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் நலனுக்காக நடத்தப்படும் ஆட்சி தான்
மக்களாட்சின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்றாரு. ஸோ 2 கூற்று சொல்லி 2வது சொன்னது அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? ஏழைகளுக்காக ஏழை நலனுக்காக நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் என்ன பண்றாரு? கூற்றுகளை சொல்றாரு. சரிங்களா? சரி, அடுத்து இந்த புக்கில் முக்கியமான ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு நலிவடைந்தோருக்கு கிடைக்காது என்ற அச்சத்தில் இடஒதுக்கீடு முறையை அரசு உருவாக்குவதன் மூலம் சமூகத்தில் சமவாய்ப்பு ஏற்படுத்த முடியும் என்று நம்பினர். இது ஒரு கூற்றுல கேட்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால இங்க எடுத்து வச்சிருக்கேன். கூற்று காரணம் வந்து கொடுத்துட்டு சரியா தவறா அப்படின்னு என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ கல்வி வேலைவாய்ப்புல சமவாய்ப்பு நலிவடைந்து கிடைக்காது என்ற அச்சத்தில் தான் இடஒதுக்கீடு என்ன பண்ற முறை அரசு உருவாக்குது அப்படின்ற கூற்றை நம்ம எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. ஜான் ரால்ஸின் நீதி கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சமூக நீதி தத்துவ ஞானி ஜான் ரால்ஸின் அப்படின்ற இவருடைய பிரபலமான ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். என்னது? தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். எழுதுறேன் பாருங்க. தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு பிரபலமான ஒரு நூல். சரிங்களா? சரி, என்ன சொல்லுவாருன்னு பாருங்க. இவரை பொறுத்தவரை சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம் மற்றும் சுயமரியாதை என அனைத்து சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். முக்கியமான கோட்பாடு, நோட் பண்ணி வச்சுங்க. இதையே வேறு வார்த்தைகளை கூறினால் சமத்துவமின்மை அநீதியாகும் சொல்றாரு. சமத்துவமின்மை அநீதியாகும். தனி மனிதன் எந்த ஒரு செயலோ அல்லது பண்போ மற்றவருக்கு பயனளிக்காத வகையில் இருக்குமாயின் அது அந்த சமூகத்தின் அநீதியான பண்பை காட்டுவதாக அமையும் என்று கூறுகிறார். இந்த கண்ணோட்டமானது நீதியை பற்றி நமது புரிதலை விரிவாக்குது அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றம். இந்த பாடத்துல இந்த கூற்றம் எடுத்துக்கணும். ஜான் ரால்ஸோட சிறந்த படைப்புகள் முக்கியமாக 4 புத்தகங்கள் இருக்கு. இந்த வருடத்தின் அடிப்படையில் பாருங்க, 71 ஒன்று, 85 ஒன்று, 93 2 புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காரு படைப்புகள். நீதி கோட்பாடு, நேர்மையான நீதி, அரசியல் தாராளவியல், மக்களின் சட்டம் அப்படின்ற இந்த 4 படைப்புகள் ஒரு முக்கியமான படைப்புகளை நம்ம என்ன பண்றோம், பார்க்குறோம். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஜான் ரால்ஸின் கோட்பாடானது நவீன காலத்தின் மிக சிறந்த பகுத்தறிவு மனிதர்கள் நம் சமூகத்தில் நீதியின் சக்தியை உணர வேண்டும் என்கிறது. இது கூற்றுல கேட்கலாம்ன்றதுக்காக இதை நான் புடிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்கறது வந்து பெரியார் சொன்ன ஒரு கூற்று. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்று வலியுறுத்திய தந்தை பெரியார் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் என்ற பெயரில் சமத்துவத்தை மறுக்கும் அத்தனை அம்சம் கடுமையாக நிராகரித்தார். இதுவும் பெரியார் சம்பந்தமான ஒரு கேள்வியில் கேட்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கூற்று கொடுத்துட்டு இதை கொடுத்து கீழே யாருடைய கூற்று அப்படின்றத கேட்கணும். யாருடைய கூற்று அப்படின்னா பெரியார் அவருடைய கூற்றை எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆணையம் நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் 1953 ஆண்டு அமைக்கப்பட்டது. காக கலையல்கர் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்ட இதுவே சுதந்திர முதல் ஆணையமா பிற்படுத்தப்பட என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த நம்ம பிற்படுத்தப்பட்டிருக்கிற ஆணையத்தை வந்து நம்ம 2 பார்ப்போம். காக கலையல்கர் ஆணையம், அதே மாதிரி மண்டல ஆணையம் பின்னாடி இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ எல்லாமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் போயிட்டே இருக்குமே தவிர கொஷின் ஆங்கிள் மோஸ்ட்லி எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து 1835 இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏன் இப்ப பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த 1813 காலகட்டங்கள்ல மெக்காலே கல்விக்குழு அப்படின்ற ஒரு குழு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கல்விக்குழு கூற்றின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆங்கிலம் தான், அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறுபட்ட மொழிகள் இருக்கு. நூற்றுக்கணக்கான மக்கள், 500 கணக்கான மொழிகள், 1000 மொழிகள் இதுல இருக்கு. ஸோ எல்லா மொழியுமே ஆங்கிலேயர்களால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆங்கிலம்ன்ற ஒரு மொழியை எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற மெக்காலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கூற்றை சொல்லியிருப்பாங்க. ஸோ கல்விக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க, கல்வி உள்ள கொண்டு வந்தாங்க. தாண்டியுமே ஆங்கில கல்வியை கொண்டு வந்த முதல் காரணம் யார் தான்? மெக்காலே கல்விக்குழு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் 835 வந்து இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இது காரணம் இந்த குழு இது பார்த்தீங்கன்னா மெக்காலே குழு. மெக்காலே கல்வி குழு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியா முழு ரிசர்ச் பண்ணி இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து
19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜமீன்தாரி ரயத்தாரி முறைகள் அமலாக்கப்பட்ட செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜமீன்தார்கள் மிராசார்கள் நிலச்சோழர்கள் உருவாகினது என்று சொல்ல வர்றாங்க. சரிங்களா? சரி, இந்த ஜமீன்தார் முறை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஜமீன்தாரி முறை யாரு கொண்டு வர்றா? ஜமீன்தாரி முறை யாரு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா 1793ஆம் ஆண்டு காரன் வாலிஸ் பிரபு என்ன பண்றாரு? கொண்டு வர்றாரு. காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வர்றாரு. எதை? இந்த ஜமீன்தார் முறையை. இந்த ஜமீன்தார் முறை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையே யாரு இருப்பா? இந்த ஜமீன்தார் இருப்பாங்க. ஜமீன்தார் என்ன பண்றாங்க? வரியை வசூல் செய்து பிரிட்டிஷ் அரசு கொடுக்குற வேலை யார் பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன்தார் வேலை. யார் கொண்டு வந்திருப்பா? காரன்வாலிஸ் கொண்டு வந்தாரு. எந்த வருஷம்? 1863. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விவசாயிட்டிருந்து நிலத்தை கொடுத்து விவசாயம் பண்ண வச்சு அந்த வரியை ஜமீன்தார் வாங்கி அரசு கொடுப்பாங்க. இதான் ஜமீன்தார் முறை. சரிங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி முறை. இந்த ரயத்வாரி முறை அது யாரு கொண்டு வந்திருப்பாங்க? ரயத்வாரி முறை யார் கொண்டு வரா? தாமஸ் மன்றோ கொண்டு வரார். யார் கொண்டு வரா? தாமஸ் மன்றோ கொண்டு வரார். சரிங்களா? ஓகே, இது என்ன சொல்ல வரும் பாத்தீங்கன்னா, விவசாயிகிட்ட இருந்து நேரடியாகவே அரசு என்ன பண்ணிடும் அப்படின்னா வரி என்ன பண்ணி வசூல் பண்ணிக்கிறோம். ஜமீன்தார் முறையில் என்ன பண்ணியிருக்கோம்? காரன்வாலிஸ் கொண்டு என்ன கொண்டு வந்திருப்பாங்க? இடைத்தரகராக ஜமீன்தார் இருந்திருப்பாங்க. ரயத்வாரி முறையில நேரடியாகவே விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பாங்க? அரசு நிலவரியை வாங்கியிருப்பாங்க. இது எங்க அதிகமா கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, மദ്രാസ് மாகாணத்துல தான் இந்த ரயத்வாரி முறை அதிகமா கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, நோட் பண்ணிங்க. அப்ப நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம்? ஜமீன்தார் முறை என்னன்னு பார்த்தோம், ரயத்வாரி பார்த்தோம். இந்த என்ன பண்றாங்க? இந்த தான் அமலாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டங்கள் ஜமீன்தார்கள் மிராசை உருவாயிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அப்ப இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப பாருங்க, இதை தொடர்ந்து ரயத்வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு ஆங்கிலேய அதிகாரி பிரான்சிஸ் எல்லிஸ் படிக்கப்பட்டார். இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் நம்ம எங்க படிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம் தனி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்றத அந்த பிரான்சிஸ் எல்லிஸும் இவரு ஒன்னான்ற தெரியல. அந்த எல்லிஸ்ன்ற பேர் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம படிச்சிருப்போம், 9th புக்ல படிச்சிருப்போம், தமிழ் புக்ல. திராவிட மொழி குடும்பம் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்த சொல்லுறாருன்னா எல்லிஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. சரி, ஒரு கலெக்டர். சரிங்களா? ஓகே, இதே போல தாமஸ் மன்றோ எனும் அதிகாரியும் ரயத்வாரி முறையும் மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார். அவர்கள் அறிக்கையில் காலமா நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு மேல்தட்ட வகுப்பை சேர்ந்த ஜமீன்தார்கள் மிராசாரிடமும் நிலம் அளிக்கப்பட்டதால் வேளாண்மையின் தரமும் விளைச்சலும் குறைந்துவிட்டதாகவும் இதனால் நிலவரி வருவாய் பாதிக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தனர். உண்மைதானே? இப்ப நேரடியா விவசாய நிலம் இருந்துச்சுன்னா, ஏன் நிலம் என்னுடைய மண்ணு எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணி விவசாயத்தை கொண்டு வருவாங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கீழ அடிமையை வேலை செய்யும்போது அங்க என்ன ஆகிறாங்க? அதோட தரம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பாக்குறது பஞ்சமி நிலங்கள். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தியில் அடிக்கடி கேள்வி ஒரு வார்த்தை அடிப்போம், பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? பஞ்சமி நிலங்கள் பாருங்க, திரிமென்கிரே அப்படின்ற ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் ஆட்சியர் அது என்ன பண்றாருன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்றாரு? சில நிலங்களை கொடுக்குறாரு. அந்த நிலங்கள் என்ன? அந்த நிலங்கள் தான் பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிதி உதவி திட்டங்களை 1885ஆம் ஆண்டு அறிவித்தது. இது 85 தான் காங்கிரஸ் கட்சி முதல் கூட்டம் நடந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இடங்களில் தாழ்த்தப்பட்டதற்கான பள்ளியில அரசே திறந்தது. இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரிமென்கிரே என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யறாரு. என்ன பண்றாரு? அறிக்கை தாக்கல் செய்யறாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது சுருக்கமா எனக்கு என்ன சொல்லுவான்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நிலங்கள் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கல்விக்கும் அவங்க வாழ்வாதாரங்கள்லாம் நிலங்களை கொடுப்பாங்க. இந்த அறிக்கையை பரிசீலித்த அரசு 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. இது பஞ்சமி நிலம் என அழைக்கப்படும். நல்லா கவனிக்கணும், பஞ்சமி நிலம் என்னன்னு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுத்தது பஞ்சமி நிலங்கள்னு சொல்றாங்க. இதே போல தாழ்த்தப்பட்டவரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை அரசு பஞ்சமர் பள்ளிகள் என அழைத்தது. இந்த பஞ்சமர் பள்ளிகள்ன்றது வர்ணாசிரம அடிப்படையில
அதையும் தாழ்த்தப்பட்டதை குறிக்குது அப்படின்னு இதை மாத்துங்க போராடி இருப்பாங்க. கீழே பாருங்க. பஞ்சமர் என்பது வைதிக மதத்தின்படி 4 வர்ணங்களுக்கும் வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும் பெயர் ஆகும். எனவே பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதிராவிட பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று அயோத்தியாச பண்டிதர் சிங்காரவேலர் என்ன இருப்பாங்க போயிருப்பாங்க. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அந்த பேர் எதை குறிக்குதுன்னா, நாங்க லிஸ்ட்ல இல்ல, மனித லிஸ்ட்ல இல்ல, எங்களை எதுக்குள்ளே இந்த வர்ணத்துக்குள்ளே கொண்டு வராம வெளியில் நிக்க வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோம், ஒரு தீண்டாமை மாதிரி இருக்கு, இது என்ன பண்ணுங்க, இந்த பேரை யூஸ் பண்ணாதீங்க, ஆதி திராவிடன் யூஸ் பண்ணுங்க, இப்போ காலங்காலமா அங்கே வாழ்ந்த மக்கள்ன்ற பேரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி யார் சொல்றா? அயோத்தியாசர் பண்டிதரும் சிங்காரவேலர் இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி கூற்று கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் 1954 ஆணையிட்டது. நீதிமன்ற ஆணைகளும் உயர் வகுப்பார் பணியவில்லை. 1965 இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சரே என்ன பண்ணியிருக்காரு, இதை ஆணையிட்டிருக்காரு. தாழ்த்தப்பட்ட குழந்தைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பள்ளியில் இடம் கொடுக்கணும், அவங்க கல்வி கொடுக்கணும் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் மூலம் நவீன கல்வியேற்ற பிராமணராத சிறுபான்மை மதத்தினர் மத்தியில் இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தங்களுக்கும் அரசு பணியில் பிரிந்து வேண்டும் என்று கோரினர். சரி, யார் கோரிப்பாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அயோத்தியாச பண்டிதர், சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், பிடி தியாகராஜர், பனகராஜ் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கணும், கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி இங்கே பார்த்தாலும் இவங்களை பற்றி ஒரு சில வரிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அயோத்திதாசர் அவர் பார்க்கும்போது அவர் இயற்பெயர் காத்தவராயன். இயற்பெயர் காத்தவராயன். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதில் தொடங்கியிருப்பார். அதே மாதிரி 1898 சாக்கிய புத்த சங்கம் அப்படின்ற சங்கத்தை உருவாக்கியிருப்பாரு இந்த அயோத்தியாச பண்டிதர். இவரை பார்க்கறதுனால ஒரு சில வரிகளை ஒரு உங்களை பற்றி பார்த்துக்கலாம். சிங்காரவேலர் ரொம்ப பிரபலமானது. மே தினத்தை இவர் தான் அந்த கொண்டாடணும், மே தினம் தொழிலாளருக்காக போராடி இருப்பாரு. தொழிலாளர் அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணியிருப்பாரு, இவர் தொடங்கியிருப்பாரு சிங்காரவேலர். இரட்டைமலை சீனிவாசன் அம்பேத்கரோட வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டைமலை சீனிவாசன். பறையன் அப்படின்ற இதழை என்ன பண்ணியிருப்பாரு, தொடங்கியிருப்பாரு இந்த இரட்டைமலை சீனிவாசன். பிடி தியாகராயர் அப்படின்றது தென்னிந்திய நலமுறை சங்கம் அப்படின்ற சங்கத்தை தொடங்க காரணமாக இருந்தவர்களில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடி தியாகராயர். இதன் காலப்போக்கில் நீதி கட்சி என்ன பண்ணியிருக்கோம், மாறி இருக்கும். பனகல் அரசர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்திருப்பாரு இந்த பனகல் அரசர். சரிங்களா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இவ்வாறு எழுந்த கோரிக்கைகளை தொடர்ந்து 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணையில் வெளியிடப்பட்டது. இதை நாங்கள் 128(2) சொல்றாங்க. இது என்ன சொல்ல வராங்க, அனைத்து மாவட்ட துறைகளையுமே வகுப்புவாரி பிரதிநிதி, அதாவது என்னென்ன கேஸ்ட் படி இவங்களுக்கு என்ன பண்ணணுங்க முக்கியத்துவம் கொடுக்குன்றத இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டவர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட முன்னெடுத்த கல்வி முயற்சிகளை போலவே மகாராஷ்டிராவிலும் கல்வி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட மகாத்மா ஜோதிரா பூலே, அதையும் மகாத்மான்னு சொல்லுவாங்க, மகாத்மா ஜோதிரா பூலே, அன்னை சாவித்திரி பூலே போன்றோர் பெரும் முயற்சி ஈடுபட்டனர். இவங்களை பத்தி நம்ம பார்க்கறது என்ன சொல்லலாம், எப்படி நம்ம இங்க இருக்கிறவங்க நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்க இருக்க மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஜோதிரா பூலேவும் சாவித்திரி பூலே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கல்விக்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 1848 பெண்களுக்கான முதல் பள்ளி என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் ஜோதிரா பூலே எழுதிய குலாம் கிரி அப்படின்ற பிரபலமான ஒரு நூல், குலாம் கிரி அப்படின்ற ஒரு பிரபலமான நூல். இது என்ன சொல்லுவோம், அடிமைத்தனம் அப்படின்ற சொல்லுவோம், அடிமைத்தனம் அப்படின்ற பொருள்படும் இந்த நூல். சரிங்களா? சரி, அடுத்து முக்கியமான நீதி கட்சி இந்த சமூக நீதிக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற பார்க்கலாம். 1913 அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்தபோது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யார் தலைமையில அமைச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஆணையம் யார் தலைமையிருக்காங்க, அலெக்சாண்டர் கார்டியூ அப்படின்றது. வந்தபோது ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. ஸோ அவர் வர்றாரு, என்னென்ன கோரிக்கை வச்சிருப்பாங்க, கல்வி ரீதியாகவோ இடஒதுக்கீடு ரீதியாகவோ என்ன பண்ணியிருப்பாங்க, கோரிக்கை வச்சிருப்பாங்க. சென்னை மாகாணம் மட்டும் இல்லாமல் ரங்கூன் திராவிட் சங்கம் உட்பட பல அமைப்புகள் விண்ணப்பங்களை அளித்தன. இந்த ரங்கூன்ற என்னது பர்மான்னு சொல்லுவாங்களா, அந்த அமைப்பு, நான் இங்க இந்த மாதிரி அகதிகளாக வந்திருக்கோம், எங்களுக்கு சில கோரிக்கை விடுதல் கொடுத்துருப்பாங்க. அவற்றில் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மதத்தினர் உரிய பிரித்து வேலைவாய்ப்பில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டனர். இதுதான் இதை பாருங்க. டாக்டர் நடேசன், சி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகியோர் அறிக்கை ஒன்றி தயாரித்து எழுதி முயற்சி ஈடுபட்டனர். ஓகேங்களா?
சார் தியாகராய வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை பிராமண அல்லாத அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இதே பிராமண அல்லாத இந்த அறிக்கை என்ன சொல்லியிருப்பாங்க? கிட்டத்தட்ட 80 விழுக்காடு உள்ள மக்கள் வந்து பிராமண அல்லாத அதிகமா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு உரிமைகள் கிடையாது, அந்த உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை தயாரிச்சிருப்பாங்க. அந்த அறிக்கை தான் பிராமண அல்லாத அறிக்கைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்பி தியாகராய எழுதி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை யார் எழுதினானு என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். தியாகராய எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை என்னென்ன அறிக்கை அழைக்கப்படுகிறது? 1916 ஆண்டு பிராமண நலன் காக்க சர்பி தியாகர், டாக்டர் TM நாயர் ஆகிய தென்னிந்திய சுதந்திர சங்கம், சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் என்ற இயக்கத்தை தொடங்கினர். தொடங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு 3 இதழ் என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. இதழ்கள். இந்த இதழ்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன இதழ்கள் தொடங்கியிருப்பாங்க? தமிழ்ல திராவிடன் அப்படின்ற இதழ், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, ஆந்திர பிரகாசிகா, ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ். இந்த ஆங்கிலத்துல வெளியிடப்பட்ட இந்த பத்திரிகை ஜஸ்டிஸ் தான் காலப்போக்கில் அந்த கட்சியின் பேராவே அந்த சங்கத்தின் பேரை என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவைய பாருங்க இயக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் என்னும் இதழ் வெளியானது. எனவே இவ்வியக்கம் மக்களிடையே நீதி கட்சி என வழங்கப்பட்டது. ஜஸ்டிஸ் அப்படின்னா தமிழ் நீதி கட்சி, நீதினு ஒரு அதுக்கு அது என்ன பண்ண, அது பேரு கட்சியா மாத்திருப்பாங்க. இவ்வியக்கம் பிராமண அல்லாத மக்கள் மத்தியில் கல்வி வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வகுப்பார் உரிமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிராமணர் இயக்கம் இந்த நீதி கட்சி எதை முதல் கொண்டு வருது? கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் முக்கியத்துவம் பத்தி, உரிமை பத்தி என்ன பண்ணுது, மக்கள் மத்தியில பேசுது. உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்று நீதி கட்சி சார்பில் 1915 ஆண்டு அரசுக்கு மனு அளிக்கப்பட்டது. இது கூற்றுல கேட்க வாய்ப்பு இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கு. சரிங்களா? 1917 இந்தியா வந்த தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் மற்றும் சிறுபான்மை மதத்தின் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரினர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியாவை தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த 54 சங்கம் என்ன பண்ணிருக்காங்க, தூதுக்குழு என்ன பண்ணிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வகுப்பார் பிரதிநிதித்துவம் கோரி ஆங்காங்கு மாநாடு என்ன பண்ணிருக்காங்க, நடத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ண பார்க்க போறோம், முதல் வகுப்பார் பிரதிநிதித்துவம் அரசாணை பார்க்க போறோம். இந்த அரசாணை யார் கொடுப்போம்னா நீதி கட்சி என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. நீதி கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் இவற்றுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்தின் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அரசு அனுமதி அளித்ததன் பேரில் அரசு பணியிடங்களில் வகுப்பார் இடஒதுக்கீடு அளித்து 1921 தீர்மானம் நிறைவேறியது. தீர்மானம் என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. போராட்டம் நடத்துறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. இது வரையே இல்லை, என்ன பண்ண கொடுத்தான்னு கொண்டு வராங்க. இது வகுப்பாரி பிரிவு அரசாணை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, அது பாருங்க. எல்லா அரசு பணிகளிலும் பிராமண அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பணி அமர்த்தப்பட வேண்டும். இதற்கான ஒரு நிலையான அரசாணை விட வேண்டும் என்று 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்க வேண்டும். இவ்வாணை அமலில் இருக்க வேண்டும் என்று கூறுறாங்க. எனும் தீர்மானத்தின் சட்டசபை உறுப்பினர் மூணுசாமி என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. ஸோ இந்த மூணுசாமி ரொம்ப இதை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மூணுசாமி தீர்மானத்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 100 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்த அப்படின்னா 75% அளவு மக்களே அது அடையும் வரை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 30% மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா 75% வரைக்கும் மக்கள் அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமல் இருக்கும். இவ்வண்ணம் இவ்வாணை என்னது அமல் இருக்குன்னு சொல்றாங்க. சப்போஸ் 75% அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணா, தீர்மானம் கொண்டு வந்து திரும்ப என்ன பண்ணா, அதே சைக்கிள் திரும்ப கொண்டு வந்துக்கலான்ற மாதிரி சொல்லி வர்றாங்க. யார் கொண்டு வரா, முனுசாமி கொண்டு வராரு. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய சர் RK சண்முகம், இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மையெல்லாம் நமது நாட்டு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. இந்த கூற்றை கொடுத்து யார் சொன்னான்னு கேட்கலாம். சொன்னது யாரு, RK சண்முகம். அத்தீர்மானத்தை வழிமொழிந்த டாக்டர் நடேசனார், எங்கள் மக்களுக்கு வேலையில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம். வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு கூற்று. எங்கள் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னா வரியே கொடுக்குமான்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நடேசனார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து
காங்கிரஸ் கட்சியில் தீவிரமா இயங்கி வந்த தந்தை பெரியார் ஜஸ்டிஸ் கட்சியின் கருத்துக்களை ஆதரித்தார். ஸோ நல்ல கருத்தா இருக்கு. கல்வியில் வேலை வாய்ப்புலையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு ஆதரிக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்குள் வகுப்பார் பிரிவும் கோரிக்கை எழுப்பினார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்குள்ள பத்தி பேசணும் இல்லையா, அதை பத்தி என்ன பண்றாரு, பேசுறாரு. 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்பார் பிரிவும் கோரும் தீர்மானம் கொண்டு வராரு. இது காங்கிரஸ் என்ன பண்ணோம், கண்டிப்பா மேல இருக்கனால நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த காங்கிரஸ் தலைமை அனுமதி மறுத்தை தொடர்ந்து காங்கிரஸிலிருந்து வெளியேறினார். இவர் இது ஒரு காரணத்துக்காக மட்டும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரிய வெளியேறாருன்னா கிடையாது. சேரமதாவி குருகுல கல்வி என்ன பண்றாங்க, சாதிய பாகுபாடு அடிப்படையில் மாணவர்கள் நடத்தப்படுறாங்கன்றதுக்காக அது ஒரு காரணம் என்னன்னு இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. சரி, ஒரு சில இந்த மாதிரி காரணங்களாலதான் காங்கிரஸ் கட்சியிலும் தன்னை இருப்பார், அவரு வெளியேறி சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை ஆரம்பிச்சு இருப்பாரு, தன்னுடைய கொள்கைகளையும் வாதங்களையும் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. 1928 வாக்கில் ரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பார் பிரிவும் நிரந்தரமாக்கப்பட்டது. யாருடைய ஆட்சியில, முத்தியாவுள்ள தலைமையில் நீதி கட்சி இருக்கும் போதே என்ன பண்ணியிருக்காங்க, இதை நிரந்தரமாக்கி இருக்காங்க. அடுத்து முதல் சட்ட திருத்தம். இந்த வயலட் கலர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 2-3 வாட்டி கேட்ட கொஸ்டின். இந்தியா சுதந்திரம் அடைந்த இந்திய அரங்கு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் அது குறிப்பிடப்பட்ட சட்டப்பிரிவுகளை காட்டி தமிழகத்தில் வகுப்பாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பகம் துரைராஜன் என்பவர் 1951 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். யார் தொடர்ந்திருக்கா, செண்பகம் துரைராஜன். என்ன சொல்ல வர, எந்த வருஷம் 50 என்ன சொல்ல வராரு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவானப்ப அதை அடிப்படையா வச்சு இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு மருத்துவ இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படின்னு தாக்கல் பண்றாரு. இந்த வழக்கு என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. இவ்வழக்கினை விசாரித்து தீர்ப்பு வழங்கி உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் பின்பற்றப்படும் வகுப்பாரி ஆணையானது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று தீர்ப்பளித்தது. என்னது, அந்த கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது இருந்தது தமிழக அரசுக்கு முரணா இருந்ததுன்னு சொல்ல வராங்க. தீர்ப்பளித்தது, முரணான தீர்ப்பளித்து உச்சநீதிமன்றமும் அத்தீர்ப்பு உறுதி செய்தது, கேன்சல் பண்றாங்க. எனவே தமிழகத்தில் பின்பற்றப்பட்ட வகுப்பாரி இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்பட்டது. இப்ப என்ன பண்ண முடியும், இவங்களால கட்டி காத்து போராடிய இடஒதுக்கீடு என்ன பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. அப்ப இங்க இருக்க தலைவர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா போராட்டம் பண்ணித்தான் ஆவாங்க. வகுப்பாரி முறை ரத்து செய்யப்பட்டதை இது தமிழகத்தில் போராட்டங்கள் நடந்தது. எனவே தந்தை பெரியார் உடனடியாக அரசியல் சட்டம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை மூலமாக என்ன பண்றாரு, அவர் தான் வைக்கிறார். தமிழகத்தில் தந்தை பெரியார், தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர், பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்திய அரசு சிற்பி அம்பேத்கர் ஆகியோர் முயற்சியால் வகுப்பாறு பிரித்தும் நீடிக்கும் வகையில் அரசியல் சட்டத்தை திருத்தம் செய்யப்படுறாங்க. காலங்காலமா இடஒதுக்கீடு கொடுத்து வந்துகிட்டு இருந்தவங்க எப்ப 21லயே நம்ம கொண்டு வந்துட்டோம். இடஒதுக்கீடு பத்தி என்ன பண்றாங்க, நீதி கட்சி உள்ள கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் 47 சுதந்திரம் வாங்குறாங்க, 50 நடைமுறைக்கு வருது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வருது, அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இப்போ வழக்கு போடுறாங்க. நாங்க கிட்ட 30-40 வருஷம் இடஒதுக்கீடு நாங்க பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு கேன்சல் பண்ண என்ன பண்ண முடியும்? என்ன பண்றாங்க, அதை டோட்டலா இந்திய அரசியல் சட்டத்தை என்ன பண்றாங்க, முதல் திருத்தத்தை பண்றாங்க. கான்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க, திருத்துறாங்க. இதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் மீண்டும் இடஒதுக்கீடு பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. பாருங்க, அரசியல் சட்டப்பிரிவு 15 16 ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கிறது. எங்க போய் திருத்துறாங்க அப்படின்னா 15 16 என்ன பண்றாங்க, கொண்டு போய் திருத்துறாங்க. அதன் அடிப்படையில் பிரதமர் நேரு முதலாவது சட்டத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். அத்திருத்தத்தின்படி அரசியல் சட்ட பிரிவுகள் 15 4 16 கொண்டு போய் உட்பிரிவு இணைக்கிறாங்க. இந்த அரசியல் சட்ட திருத்தத்திற்கு பின் தமிழ்நாடு 1951 முதல் பிற்படுத்தப்பட்டவர் 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% ஒதுக்கி என்ன பண்றாங்க, வழங்குறாங்க. நல்லா கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அந்த ஏரியா அவங்க முதல் திருத்தத்திற்கு அப்புறம் எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைக்குது, பிற்படுத்தப்பட்டவருக்கு 25 தான், தாழ்த்தப்பட்டவருக்கு 16 கொடுக்குறாங்க. அங்கனுக்குள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை பழங்குடியினர் வார்த்தை பயன்படுத்தலை. இது 2 தான் என்ன இருந்தது, ஆரம்பத்துல இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இந்த 15 14 அந்த 15 நாள்லயும் 16 நாள்லயும் நம்ம சொன்ன மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இதை ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த 15 ஆர்டிகல் 15(1) என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, மதம் இனம் ஜாதி அடிப்படையில பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 15(1) புரிஞ்சுதா? அடுத்து 15(2) என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இந்த கடையிலையும் உணவகம் பொது குளம் இருக்கு பாத்தீங்களா, பொது குளங்கள் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இல்லை இதுலயும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. 2 சொல்லுது. 15(3) என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா,
பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு ஏற்பாடு பண்ணலாம், சிறப்பு சலுகைகள் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது இடஒதுக்கீடு சம்பந்தமா ரிசர்வேஷன் அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யலாம். 15 நாள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 15 நாள் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு. இதுல இப்ப நம்ம கொண்டு வந்த மாதிரி இந்த தான் சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக இப்ப கொண்டு வந்தாங்கள முதல் திருத்தம் தான் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு சலுகை என்ன பண்ணலாம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து 15.5 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 15.5 கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை தொடர்பாக சிறப்பு ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லுது. அடுத்து 15.6 தான் கடைசியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த 15.5 பார்த்தீங்கன்னா 93வது சட்ட திருத்தம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 16 சட்ட திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2019 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது என்ன சொல்லுது? இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம்ன்றது இந்த 15.6 கொண்டு போய் வச்சிருப்பாங்க. புரிஞ்சுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 16 வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க. இடஒதுக்கீடு விரிவாக்கம் பண்றது. இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருச்சு, என்ன பண்றாங்க? அடுத்து விரிவாக்கம் பண்றாங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது பிற்படுத்தப்பட்ட நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் என்ன பண்றாங்க? ஒரு குழு அமைக்கிறாங்க. சட்டநாதன் தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. சரிங்களா? இந்த சட்டநாதன் குழு எந்த குழு அமைக்கிறாங்க? எந்த வருஷம் அமைக்கிறாங்க? 1969 என்ன பண்றாங்க? குழு அமைக்கிறாங்க. 1971 என்ன பண்ணி தன் பரிந்துரை என்ன பண்ணுது? கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா 71ல பிற்படுத்தப்பட்டவருக்கு 31% தாழ்த்தப்பட்டவர் 15 என்ன இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப என்ன எப்படி மாறுது? ஆரம்பத்துல இங்க எப்படி இருந்துச்சுங்க? 25 இருந்துச்சு, இங்க 16 இருந்துச்சு. இப்ப என்ன மாறுதுன்னு பாருங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு 31 மாறுது, தாழ்த்தப்பட்டவருக்கு 18 மாறுது. அப்ப 9 4 இப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு? 49% இடஒதுக்கீடு இருக்கு. தெரியாது, 69 வரைக்கும் இது மாறுது. அடுத்து ஜியோ பாஸ் பண்றாங்க. அதுலயே 79ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை ஒன்றினை வெளியிடுறாங்க. அவ்வாணையின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 நிர்ணயிக்கப்பட்டது. உன்னுடைய பிற்படுத்தப்படக்கூடிய ஒரு ஃபண்ட் என்ன பண்றாங்க? சம்பளம் சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண. 9,000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு, நான் மேல போச்சுன்னா பிற்படுத்த லிஸ்ட்ல வரலன்னு பிரிக்கிறாங்க. பின் அந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டு புதிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்புதிய ஆணையின்படி பிற்படுத்தவர்களுக்கான இடஒதுக்கீடு மாறுது பாருங்க. 31 இருந்து டேரக்டா என்ன அது இந்த மாச 31 டேரக்டா என்ன அது பிற்படுத்தப்பட்டது 50% மாறுது, 50% உயர்த்தப்பட்டது. எனவே அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு 12% பண்றாங்க, பிரிக்கிறாங்க. இப்ப எப்படி மாறிச்சுன்னு பாருங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து 50%, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு 18 மாறுது. இப்ப என்ன ஆகுது? 8 6 இப்ப 68% நிக்குது. இப்ப நம்ம இருக்கு 69 இருக்கு. இன்னும் ஒண்ணு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். 1989ஆம் ஆண்டு பழங்குடியினருக்கு தனி இடஒதுக்கீடு கோரி தொடரப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 20% பிரிக்கிறாங்க பாருங்க. இப்ப பாருங்க, பிசி எம்பிசின்னு பிரிச்சுட்டாங்க. அடுத்து தாழ்த்தப்பட்ட எஸ்சிக்கு வந்து 18, அடுத்து எஸ்டிக்கு வந்து 1 என்ன பண்ணிடுறாங்க? பிரிச்சிடுறாங்க. இதுக்கு 30, இதுக்கு 20, 18 மொத்தத்துல வருது 69% வந்துருச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இடஒதுக்கீடு பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பழங்குடியினர் இந்த இடஒதுக்கீடு வேணும்னு போட்ட கேஸ் யாரு போட்டதுன்னு பாத்தீங்கன்னா விஜயமாலு அப்படின்றவர். விஜயமாலு வழக்கு, இது பேரு விஜயமாலு வழக்கு. சரிங்களா? கட்டநாயகன் அப்படின்ற ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டநாயகன் அப்படின்ற பழங்குடியினை சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வழக்கை போட்டு, நாங்கள் ஒரு பழங்குடியின மக்களை சேர்ந்தவங்க, எங்களை இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு என்ன பண்ணிருப்பாரு அவங்க சொன்னதுனால அந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு 1% இடஒதுக்கீடு வந்திருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், விஜயமாலு வழக்கு. ஓகேவா? நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். எந்த வருஷம்? 1989 அந்த வழக்கு நடக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு இடஒதுக்கீடு பத்தி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல என்ன இடஒதுக்கீடு இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு
என்ன இருக்கு தமிழ்நாட்டில்? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிசிக்கு 30%, எம்பிசி இல்லை டிஎன்சி 20%, எஸ்சிக்கு 12%, எஸ்டிக்கு 1%. ஸோ டோட்டலாக 69%. ஸோ இங்கே பிசி முஸ்லீம்னு ஒன்று வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இங்கே எஸ்சியில் என்ன பண்ணுறோம், எஸ்சிஏன்னு பிரியும், எஸ்சிஏன்னு பிரியும். இங்கே ஒரு பிரிவை பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை தமிழ்நாடு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு. சரி, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். மத்திய அரசோட இடஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்சிக்கு 15% பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7.5% கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27% கொடுத்துருப்பாங்க. இடபிள்யூஎஸ் கடைசி அப்புறம் பார்த்தோம் இல்லையா, 15/6 உட்பிரிவில் இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்குரிய இடஒதுக்கீடு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு நீங்களே கூட்டுங்க, நம்ம கூட எவ்வளோ இருக்கு இடஒதுக்கீடு? மத்திய அரசு இடஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எஸ்சிக்கு 15%, இதுக்கு 7.5%, எஸ்டிக்கு, எம்பிசிக்கு ஓபிசிக்கு 27%, இடபிள்யூஎஸ்க்கு 10%. ஆக மொத்தம் எவ்வளவு? 59.5% இடஒதுக்கீடு என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து மத்திய அரசு இடஒதுக்கீடுக்கான மண்டல் ஆணையத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து மத்திய அரசின் இடஒதுக்கீடு மண்டல் ஆணையம் விபி சிங் ஆட்சியின் போது மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டுள்ள 27% இடஒதுக்கீடு வழங்கிய மத்திய அரசு ஒரு ஆணை பிறப்பித்தது. அதனை எதிர்த்து இந்திரா சாகர் இடஒதுக்கீடு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும், அதாவது என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 14 சொல்றாங்க இல்லையா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் அரசமைப்புக்கு எதிராக இருக்கு, விதிகளை மீறும் வகையில் அமைந்துள்ளது. எனவே இடஒதுக்கீடு முறை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தார். அவ்வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் விபி சிங் தலைமையிலான அரசு பிற்படுத்தப்படுவதற்கு வழங்கி 27% இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளிக்கிறாங்க. யார் வழக்கு போடுறா? சகாணி வழக்கு போடுறாங்க. இந்த என்ன உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, 27 இடஒதுக்கீடு அவங்க கொடுத்தது செல்லும் சொல்லுது. மேலும் இடஒதுக்கீடு அளவு 50%க்கு மேலாக மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கதான் நம்முடைய 69 இடஒதுக்கீடை ஏன் அட்டவணைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு போனாங்கன்றதுக்கான காரணத்தை இங்கே உருவாகும். 50% மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணி வச்சுங்க, பின்னாடி அதை பத்தி பார்க்க போறோம். அரசியல் சட்டத்தில் உச்சவரம்பு குறித்து குறிப்பிடப்படாத நிலையில் உச்சநீதிமன்றம் 50% என்று உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது. கான்ஸ்டியூஷன்ல சொல்லல, ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, 50 தாண்டாம பாத்துங்க அப்படின்னு சொல்லுது. எனினும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் ஒரு பகுதியில் உச்சவரம்பிற்கும் விலக்கு உண்டு என்பதை பின்வருமாறு குறிப்பிடுகிறது. அது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, 50% இருந்த போதும் கூட பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்து ஆகுன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த 69 இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம 69% நம்ம வாங்கி வச்சிருக்கோம், நம்ம இருக்கு இல்லையா, இருக்கு. இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, 50%க்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு பேசுறாங்க. நடைமுறையில் இருந்த 69 இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினரான கே.என். விஜயன் என்ன பண்ணிடுறாரு, இதை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சொல்றாரு. மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50 இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 1951 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, இடஒதுக்கீடு ரத்து பண்ணாங்க பாத்தீங்களா, திரும்ப வழக்கு, அந்த மாதிரி திரும்ப வந்துடக்கூடாதுன்றாங்க. என்ன பண்றான்னு பாருங்க. 1951 எழுந்ததை போன்று சட்ட நெறிகள் எழுந்ததால் அரசியல் சட்டத்தில் உள்ள மாநில அரசுக்கான அதிகார வரம்பு என்னும் வாய்ப்பினை பயன்படுத்தி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அரசியல் சட்டப்பிரிவு 31C என்ன பண்றாங்க, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கையில் எடுக்கிறாங்க. பயன்படுத்தி தனி சட்ட மசோதா ஒன்றினை 30/12/1993 என்ன பண்றாங்க, தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. ஏன் இந்த 69% இடஒதுக்கீடு கேன்சல், சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இந்த மசோதா கொண்டு வராங்க. அதன் பின் தமிழ்நாடு பின்பற்றப்பட்ட 69 இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதாவிற்கு
19/7/1994 அன்றைய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். ஏன் அளிக்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜெயலலிதா அம்மாவுடைய அரசாங்கம் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி பேர் போயிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததாக தமிழகத்தில் பின்பற்றப்பட்ட 69% இடஒதுக்கீடு உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றுவிட்டது. புரிஞ்சதா உங்களுக்கு? சரி, கேஸ் போடுறாரு. யார் கேஸ் போடுறா? விஜயன் கேஸ் போடுறாரு. அதை என்ன பண்றாங்க, தனி சட்ட மசோதா கொண்டு வந்து அதை அட்டவணையில கொண்டு போறாங்க. அந்த தமிழக அரசு சட்டத்தினை எதிர்த்தும் வழக்கு தொடரும் சூழ்நிலை தவிர்க்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையை சேர்க்க தமிழக அரசு நம்ம பெருமுயற்சி எடுத்தது. நல்லா கவனிக்கணும். இப்ப இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது என்ன பண்றாங்க, அட்டவணையை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பெருமுயற்சி எடுத்தது. நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட 76வது அரசியல் சட்டத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பெற்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அத்துடன் 1992 ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி முதல் இச்சட்டம் முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்படும். முன்னாடி, அதாவது இனிமேல் கிடையாது, ஏற்கனவே வந்துருச்சுன்னு என்ன பண்றாங்க, அறிவிச்சிட்டாங்க. இடஒதுக்கீடு முறை என்பது அரசு அதிகாரத்தை பெறுவதற்கான தற்கால முயற்சி ஆகும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை பத்தி பார்க்க போறாங்க. நம்ம பார்த்த ஏற்கனவே 2 முக்கியமான ஆணையம் இருக்கும். இந்த 340 படி நம்மளுக்கு என்ன இருக்கும், குடியரசுத் தலைவருக்கு இங்க பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைக்கிறதுக்கு வழிவகுக்குது இந்திய கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஸோ முதல் ஆணையம் பார்த்தீங்கன்னா கலேல்கர் ஆணையம். கலேல்கர் ஆணையம் என்று அழைக்கப்பட்ட முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம். பிற்படுத்தப்பட்ட யாருப்பா, முன்னாடி ஓபிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள். 29/1/1953 ஆண்டு அமைக்கப்பட்டது. இவ்வாணையத்தினுடைய கலேல்கர் உட்பட 11 பேர். ரொம்ப இம்பார்ட்டன், எத்தனை பேர் கூட கொஸ்டின் கேட்கலாம். 11 பேர். இக்குழுவின் அறிக்கையினை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யறார். அதுக்கப்புறம் பெருசு என்ன பண்ணல, கலைஞரை பத்தி பெருசா ஈடுபாடு கொண்டு வரல. அது நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்பயும். ஆனா 2வது ஆணையம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கொண்டு வந்த இடஒதுக்கீடு இப்போ என்ன பண்றது, நடைமுறையில இருக்கு. நம்ம தமிழக அரசு, தமிழ்நாடுடைய நீதி கட்சியுடைய பாலிசி என்ன பண்ணிருப்பாங்க, முன் காமிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மண்டல் ஆணையம். பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பித்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் அழைக்கப்படுகின்ற மண்டல ஆணையத்தினை 1979 ஆண்டு அமைக்கிறாரு. எந்த வருஷம்? 79 அமைக்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது ஆணையம் சொல்றாங்க. இந்த ஆணையம் பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆணைய செயலாளர் யார் இருக்காங்கன்னா, SS இருக்காரு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் குறித்து ஆய்வு செய்திட 1979 ஆண்டு பிபி மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழு என்ன செய்யறான்னு பாருங்க, இந்தியா முழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு 11 காரணத்தை என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. 11 காரணத்தை சொல்லி இவங்கெல்லாம் வந்து இத்தனை ஜாதி என்ன பண்றாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க, பட்டியலிடுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா முழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு 11 காரணம், வேலைவாய்ப்பு, வறுமை, கல்வி, பொருளாதாரம், ஒரு 11 காரணம் அடிப்படையாக வச்சு 3743 ஜாதிகள் பிற்பட்ட வகுப்புகள் லிஸ்ட் கொடுக்குறாங்க. மண்டல் தன் அறிக்கையினை முகப்புறையில் சொல்றது, அதோடைய அறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, அதோடைய கண்டெக்ட்ல முகவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த உருவாக்கின இந்த பிரதிநிதித்துவம், இந்த இடஒதுக்கீடு அறிக்கைக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு புள்ளறிக்கை வர்றாரு. யார் என்ன பண்ணிருக்கான்னு பாக்குறாங்க. மண்டல் தன் அறிக்கையின் முகப்புறையில் வகுப்பாரி பிரதிநிதித்துவதற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்தியா முழுக்க நாங்க இப்பதான் நாங்க 79 பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா மெட்ராஸ் பிரசிடென்சி 2021 என்ன பண்ணிருக்காங்க, இதை பத்தி பேசி அவங்க மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வராங்க. வழங்கியுள்ள என்று குறிப்பிட்டது மூலம் தமிழ்நாடு சமூக நீதி பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை அறியலாம். மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணி 27% வழங்கிட மண்டல ஆணையம் பரிந்துரை செய்தது. இவை ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 13/8/1990 ஆண்டு பிரதமர் VPC தலைமையிலான தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணியில் மட்டும், மத்திய அரசு பணியில மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாறு 27% ஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பித்தது. இவ்வாணை 13/8/1990 முதல் அமல் செய்யப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப புரிஞ்சது அவங்களுக்கு மண்டல ஆணை என்னது என்ற மண்டல ஆணை மூலயமா தான் இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல OBC 27% ஒதுக்கீடு இருக்கா, அது அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இந்திரா சகானி வழக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வழக்கு. இந்திரா சகானி வழக்கு என்ன சொல்ற, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்லி வழக்கு தொடுத்துப்பாங்க இல்லையா, அந்த தான் இது மண்டல் குழு வழக்கு என்று அழைக்கப்படும்.
பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையிலான 1979ஆம் ஆண்டு ஜனவரி பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 அடிப்படை பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம பார்த்தோம். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் மக்களை தவிர்த்து இதர பிற்படுத்தவர் மொத்த மக்கள் தொகை 50 இடம் பெற்றுள்ளனர். மேலே பார்த்தது தான். அரசு 27% இடஒதுக்கீடு செய்தால்தான் அது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தவர்களுக்கு மொத்த 50% இடஒதுக்கீடு ஆகும் என ஆணை பரிந்துரை செய்தது. நம்ம மேலே பார்த்தது தான். மண்டல ஆணைய அறிக்கை சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கை மற்றும் செயல்பாடும் இல்லை. பாராளுமன்றத்தில் இருமுறை 82, 83 ஆண்டுகளில் மண்டல ஆணைய அறிக்கையின் மீது விவாதம் மட்டுமே நடைபெற்றது. 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி VP சிங் அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல ஆணைய அறிக்கையின் பரிந்துரை ஏற்றுக்கொண்டு 27 இடஒதுக்கீடு சமூகத்தை பிற்படுத்தவர்களுக்கு இந்திய அரசு பணிகளில் வழங்கியது. சரிங்களா? ஓகே, நம்ம மேலே பார்த்தா தான் இது என்ன சொல்றாங்க, இந்த செக்ஷனை பற்றி இங்கே என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த பாக்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மண்டல ஆணையம் தன் அறிக்கை உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் சமர்ப்பித்தார். அதவே சொல்கிறாங்க, மண்டல ஆணையத்தை பற்றி சொல்கிறாங்க, சமர்ப்பிக்கிறாங்க. அப்போது பிபி மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம். மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் என்று கூறாங்க. இது கூற்றோடு என்ன பண்ணலாம், கேட்கலாம். 27% இடஒதுக்கீடு பற்றி அறிக்கை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம் என்று கூறியவர் யார் கேட்கலாம். யார் சொல்றாங்க, மண்டல் என்ன சொல்லியிருப்பாங்க. தேசிய முன்னணி அரசியல் பிரதமர் இருந்த VP சிங் 1990ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தினார். நம்ம மேலே பார்த்தா பாக்ஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஸோ அவ்வளோதான். அந்த பாடத்தில் எல்லாத்தையும் நம்ம படிக்காமல் எதெல்லாம் கொஸ்டின் பார்வையில் வரும்ன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தகுதி இருப்பை உயிர் வாழும் என்று கோட்பாடு உருவாக்கியாருன்னா டார்வின். அடுத்து, அடிமை வாணிபம் என்பன பெண் கடத்தல், குழந்தை கடத்தல், மனித கடத்தல், அனைத்தும். அடுத்து, இனவெறி ஆட்சி என்பன ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல். ஆன்சர், ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல். 4வது கேள்வி, நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? கேரளா. வைக்கம் இயக்க தலைமையாக நடத்தியவர் பெரியார். தேசங்களின் வளம் பற்றி ஒரு ஆய்வு நூல் எழுதியவர்னா ஆடம் ஸ்மித். இடஒதுக்கீடு கொள்கையின் மூலம் என்ன பண்ணும், மக்களுக்கு உயர்த்துதல், மேம்படுத்துதல், நீதி வழங்குதல் எல்லாமே வருது. சரிங்களா? சாதி அமைப்பு மிகப்பெரிய அளவில் இருந்த மதம் இந்து மதம் தான். அம்பேத்கர் எந்த மதத்துக்கு மாறினார் அப்படின்னா கடைசியில் புத்த மதத்துக்கு மாறி இருப்பார். ஒரு நியாயமான சமூகத்தில் பாகுபாடு இருக்காது, சாதி இருக்காது, மதங்கள் இருக்காது, அனைத்துமே இருக்காது. மண்டல ஆணையம் அமைக்கப்பட்டது பட்டியலினத்தவருக்கா, பழங்குடியிருக்கா, ஏறப்படுபவருக்கா, பிற்படுத்தப்பட்டவருக்கு. சரிங்களா? பிற்படுத்தப்பட்டவர். இதெல்லாம் நம்ம ஓபிசின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா மூலம் பார்க்கறதுனா பிற்படுத்தப்பட்ட லிஸ்ட்டில் வர மாதிரி வச்சு. பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பதவியில் பணியமர்த்தப்பட்டனர். பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய காலத்தில் அரசு பதவியில் பணியமர்த்தப்பட்டனர். 1924ஆம் வகுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. கூட்டு காரணம் சரி, கூட்டுக்கான சரியான விளக்கம் சரி. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இதில் சொன்ன மாதிரி எல்லா பாடத்தையும் நம்ம எல்லா வரிகளையும் வாசிக்காமல் போட்டி தேர்வுக்கு நம்ம இதெல்லாம் கேட்பாங்கன்ற ஆங்கிலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த புக்கை வாட்டி என்ன பண்ணுங்க, நீங்கள் வாசித்து விடுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நம்ம படிக்கும்போது அந்த புக்கோட கண்டென்ட்டை தாண்டியும் சிலபஸுக்கு நம்ம நிறையா சொல்லியிருப்போம். இடஒதுக்கீடு சொல்லியிருப்போம், ஜமீன்தார் என்னன்னு சொல்லியிருப்போம், ரைத்துவார் என்னன்னு சொல்லியிருப்போம், அயோத்திவாசி என்ன சொல்லியிருப்போம், மண்டல ஆணையம் என்னன்னு சொல்லியிருப்போம். ஒவ்வொரு விஷயங்களும் நிறையா சொல்லியிருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா? நன்றி.